ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 6. இந்த ஸ்லோகத்துல போன ஸ்லோகத்தினுடைய எண்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். சோ போன ஸ்லோகத்தினுடைய எண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ரஜோ தமோ ஸ்ரத்தை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டும், அது எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படி நமக்கு கொஞ்சம் கூட இருந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது விஷயமா இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறாரு. தங்களுடைய தேகத்துக்கும் பிறருடைய தேகத்துக்கும் அவர்கள் செய்து வைக்கும் அனைத்தாலும் ஆத்மாவாகிய எனக்கே துக்கம் நேரிடுகிறது. அதாவது தாமச சிரத்தையோட ராஜச சிரத்தையோட அவர்கள் செய்து வைக்கும் செயல்கள் எல்லாமே அவர்களுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். ஆனா அவர்கள் துன்பப்படுவதையும் மற்றவர்கள் துன்பப்படும் உண்மையில் யார் அனுபவிக்கிறார்கள்னா நான் இந்த இடத்துல ஈஸ்வரன், இந்த இடத்துல இறைவன், அல்லது இந்த இடத்துல கண்ணன் பேசிட்டு இருக்காருன்னா அந்த கண்ணன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரியா? நமக்கெல்லாம் தோணலாம், அவர் எங்க அனுபவிக்கிறாரு, நம்ம தானே அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன எழுதியிருக்குன்னா, பிறருடைய தேகத்துக்கும் அவர்கள் செய்து வைக்கும் அனைத்தாலும், அதாவது தங்களுடைய தேகத்துக்கும் பிறருடைய தேகத்துக்கும் அவர்கள் செய்து வைக்கும் அனைத்தாலும் ஆத்மாவாகிய எனக்கே துக்கம் நேரிடுகிறது. சரியா? ஏன்னா அந்த கேரக்டர்ல ஒட்டிக்கிட்டு அந்த கேரக்டர் உண்மைன்னு நம்பிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க யாருன்னா, அந்த ஒன்னஸ்பில இருந்து பார்க்கும்போது இறைவன் வேற, இந்த ஜீவன் வேற கிடையாது. அப்போ அந்த ஜீவன் கஷ்டப்பட்டுருது அப்படின்னா இன்டைரக்ட்லி யார் கஷ்டப்படுறாங்க? இறைவனே கஷ்டப்படுகிறதாக ஆகிவிடுகிறது. ஆத்மாவே கஷ்டப்படுவதாக ஆகிவிடுகிறது. அப்ப அவருடைய கஷ்டம் கடைசியில எனக்கே சேருகிறது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்படி இவங்க இறைவன் கஷ்டப்படுவதா எப்படி ஆகும்னு இருக்கிறதே ஒண்ணுதான். அந்த ஒண்ணை தவிர எதுவுமே இல்லை. அதுவே எல்லாமா இருக்கிறது என்றாலும் ஜீவன் முக்குணத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. முக்குண கலவையாக இருப்பது ஜீவன், சுத்த சாத்விகனாக இருப்பது ஈஸ்வரன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர் எந்த ரெண்டை திட்டிருக்காருன்னா ரஜஸையும் தமசையும் திட்டிருக்காரு. அந்த ரெண்டையும் ரொம்ப மோசமானது வர்ணிக்கிறார். பட் வர்ணிக்கிறார் அப்படின்னா நீங்க அதுல ஒட்டுறதான் வர்ணிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க ஆத்மாவா இருந்துகிட்டு அதுல ஒட்டாம அருமையா அனுபவிச்சீங்க அப்படின்னா அதுல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. பட் அந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னை ஆத்மா என்பதை மறந்துவிட்டு ராஜச தாமச குணங்களோடு ஒட்டி கொண்டு விடுவதால் ஏற்படும் அந்த துன்பங்கள் அப்படிங்கிறது இங்க ஒட்டாம பாக்குறான் இறைவன். இறைவன் ஒட்டவில்லை, சுத்த சாத்விகளையும் தான் பாக்குறான். பட் அவன் படுகின்ற அந்த துயரங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு தப்பு பண்ணிட்டு கஷ்டப்படுதுன்னு வச்சுப்போம். இந்த தாய் அந்த தாய் எப்படி கஷ்டம் வரும்? அவங்க தானே கஷ்டப்படுவாங்கன்னா தட் இஸ் த லவ் ஃபீல். அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல் உள்ள அன்பின் காரணமாக அது அறியாமையினால் படும் அவஸ்தையை தான் உணர்வாள். ஏன்னா இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட மரக்கட்ட மாதிரிதான். சோ அந்த நேரத்துல படுற அவஸ்தையை அன்னைக்கு அனுப்பவே மறந்துடுவாங்க. பட் முழுமையான உணர்வு மிக்கவள் யாருன்னா இப்ப தாய் அல்லது கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர்களின் அறியாமையை கண்டு ஒவ்வொரு நொடியும் யார் வேதனைப்படுகிறார்கள்னா இறைவனே வேதனைப்படுவதாக ஆகிவிடுகிறது. அதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்க கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட பாவிகளை பேச்சினால் கூட ஸ்பரிசிக்கத்தகாது. சோ இப்போ ஆஹ் ராஜச தமச சிரத்தையில ஒட்டிட்டு இருக்கிறவங்களை கொஞ்சம் காட்டமாவே சாடி இருக்கிறாருன்னு சொல்லலாம். காட்டமாவே திட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். சோ நேத்து தானே நீங்க பேசுனீங்க, கெட்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இவங்க மோசமானவங்கன்னு குரு ஞானதேவரே சொல்லலாமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கெல்லாம் நீங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதுல மெயினா நம்ம இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, நமக்குள்ள தாமசராஜ ஸ்ரத்தை இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டது. அவர் முதல்லயே சொல்லிட்டார். நான் ஆரம்பிக்கும் போதே நான் 3 லட்சங்களையும் சொல்ல போறேன். எதுக்காக 3 லட்சணத்தையும் சொல்ல போறேன் தெரியுமா? ராஜச தாமசத்தில் நீ இருந்துடக் கூடாதுன்றதுக்காக சொல்ல போறேன். சாத்வீகத்துல மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல போறேன். இன்டென்ஷனை தெளிவா முதல்லயே பிரசன்ட் பண்ணிட்டார். பிரசன்ட் பண்ணிட்டு இப்ப திட்டுறாரு அப்படின்னா, நீ தாமசத்திலயோ சிராதத்துல ஒட்டிட்டு இருந்தா நீ உன்னை திட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரே தவிர, அடுத்தவங்கள நீ கெட்டவன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, அடுத்தவர்கள் உண்மையில் ஒட்டி இருக்கிறார்களா, ஒட்டாம விளையாடுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒட்டிட்டு விளையாடுறீங்களா, ஒட்டாம விளையாடுறீங்களான்றது உங்களுக்கு தெரியும். நான் கிருஷ்ணா ஃபீல் பேசும்போது அடிக்கடி சொல்லியிருக்கேன். கிருஷ்ணன் தான் அனைத்து வேஷங்களிலும் வருகின்றான் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது,
ஏன் என்ன மாரி அவங்களும் வந்து மறந்து விளையாடலாம்ல. அவங்க ரியலைஸ்டு சோல்ன்னு நீங்க எப்படி நினைப்பீங்க அப்படின்னா, மாயைக்காக அங்கே கண்ணன் மறந்தது போல் நடிக்கலாம் அல்லவா? அவங்க வாய திறந்தே சொல்லலாம். நானும் அறியாம தான், நானும் அஞ்ஞானி தான் அப்படின்னு. பட் அது கண்ணன் மறந்தது போல் நடித்தும் விளையாடலாம் அல்லவா? சோ மாயைன்னு வந்ததுக்கு அப்புறம், அவங்க வந்து அங்க மறந்து விளையாடுறாங்களா? அல்லது நடிக்கிறாங்களா? அப்படிங்கிறது இம்பாசிபிள் டூ ஐடென்டிஃபை இல்லையா? அப்போ உனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். நீ வந்து நடிக்கிறியா? அல்லது ரியலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு. ரியலாவே ஒட்டிக்கிட்டியா? அப்படிங்கிறது உனக்கு 100% நல்லா தெரியும் அப்படிங்கிறப்போ, இந்த விஷயங்கள ஏன் இந்த அளவுக்கு காட்டமா சொல்லியிருக்காருன்னா, படிக்கிற நம்ம தப்பி தவறி அந்த ரஜஸுக்கோ, தமசுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக சொல்லியிருப்பதாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? அவர்கள் சங்கதியை நீ ஒளித்துக் கொள்வதற்காக இச்சமயத்தில் அவர்கள் விஷயத்தை சொல்லும்படியாக ஏற்பட்டு விட்டதால், நான் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பொது சேவை மையங்களுக்கு காப்பீடு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? இதுல எந்த அளவுக்கு காட்டமா ஆரம்பிச்சிருக்காருன்னா, இப்படிப்பட்ட பாவிகளை பேச்சினால் கூட ஸ்பரிசிக்கத்தகாது. இவங்கள பத்தி பேசவே கூடாது. அப்படிப்பட்ட பாவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல உனக்குள்ள இருக்கக்கூடிய ரஜோ சிரத்தை, உனக்குள்ள இருக்கக்கூடிய தமோ சிரத்தைய இங்கே சாடுகிறார். இந்த ஃபீலிங்கோட நீங்க இத படிக்கணும். ஓகேவா? ஆனா என்ன பண்றது? அந்த ரஜசையும், தமசையும் பேசக்கூடாது அப்டின்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த ரஜச தமசையும் ஒழிக்கணும் அப்டின்னு சொன்னா பேசித்தானே ஆக வேண்டியது இருக்கு. அப்படின்னு பேசிட்டேங்கிறத அடுத்து சொல்லியிருக்காரு. நான் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பிணத்தை வீட்டை விட்டு வெளிப்படுத்தி வைப்பதற்காக அதை தொட்டு எடுக்கத்தானே வேண்டும். பிணத்தை வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அத தொட்டுத்தான் எடுத்தாக வேண்டியது இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் ஆ பிணமாக இருப்பவர்கள் வந்து என்னது பீடை அது இதுன்னு என்னமோ சொல்றீங்களே கெட்ட விஷயம்னு பார்த்தா கூட அத தொட்டு தானே வெளிய எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காரு. இத ஈக்வேட் பண்றது ராஜச, தாமச, ஸ்ரத்தைய இந்த இடத்துல பணத்தோட ஈக்வேட் பண்ணியிருக்காரு. தத்யஜனோடு சம்பாதித்தலை விலக்கி வைப்பது கொள்வதற்காக அவனை பார்த்து சில வார்த்தைகள் பேசத்தானே வேண்டியிருக்கிறது. கேட்டான்னு வச்சுக்கோங்க, மாணவன்னு வச்சுக்கோங்க. அவன் அவன் இருக்கான் பக்கத்துல, அவன் கூட இருக்கான் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காவது, இல்ல நான் உன்கிட்ட பேச விரும்பலன்னு சொல்றதுக்காகவாவது 2 வார்த்தை பேச வேண்டியது இருக்கு. என்ன பண்றது? ஒதுக்குறதுக்கும் நம்ம பேச வேண்டியது இருக்கே. அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த ராஜஸ், தாமஸ் ஸ்ரத்தையே இருக்கக் கூடாது. நீ அதுல இருந்துறக் கூடாதுன்னு சொல்றதுக்கு அவன பத்தி லட்சணங்கள சொல்லிட்டு, அதுக்கப்புறம் விளக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னு சொல்ல வர்றாரு. அகஸ்மாத்தாய் தேகத்தில் ஒட்டிக்கொண்ட அமைத்தியத்தை கையால் கழுவி துடைக்கத்தானே வேண்டும். கையிலயோ, கால்லயோ நடந்து போகும்போது ஒரு மலத்திலயோ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கால வச்சுட்டோம் அப்படின்னா, அத வந்து கழுவி தானே நான் வந்து நீ இது பண்ண முடியும். ஐயச்சி நான் பார்க்க மாட்டேன்னு ஒதுங்கி போயிருந்தீங்கன்னா, அது அப்புறம் போகவே போகாது. ஸோ யூ ஹேவ் டூ சீ இட், யூ ஹேவ் டூ கிளீன் இட். அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிறார். இவ்விஷயங்களை இவ்விஷயங்களில் சுத்தியை விரும்பி அப்படி நடப்பது அவற்றின் சம்பந்தத்தை பாராட்டுகிறது ஆகாதல்லவா? நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நாம வந்து அந்த அவர்களோட சம்பந்தத்தை ஏற்படுத்தணும். ஸோ மலத்த வந்து தொட்டு கூட நம்ம கிளீன் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். பட் அது வந்து அவங்களோட சம்மதத்தை ஏற்படுத்திட்டோம்னு அர்த்தமாயிடாது இல்லையா? ஸோ சுத்திகரிப்பதற்காக நம்ம வந்து அத பேச வேண்டியதாச்சு. அந்த மாரி பண்ணோம் அப்படின்றதுக்காக, அதோட நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. அதுபோலும் இந்த துஷ்டர்கள் விஷயத்தை பிரசங்கித்தது இவர்களை நீ தெரிந்து கொண்டு இவர்கள் சங்கதியை ஒழித்துக் கொள்வதற்காகவே ஹே அர்ஜுனா! இவர்கள் உன் மனதில் இவர்களை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொன்னா எங்கேயோ மத்தவங்கள்லாம் நெனச்சிராதீங்கங்க. இவங்கள்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ரஜோ சிரத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய தமோ சிரத்தை. இவர்களே நீ தெரிந்து கொண்டு அவர்களே விலக்குவதற்காக அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இவர்கள் உன் கண்ணில் எப்போதாவது பட்டால் என்னை நினைத்துக்கொள். இவர்களை பார்த்தால் ஏற்பட்ட பாவத்துக்கு வேறு பிராயச்சித்தம் இல்லை. ஸோ, இப்ப ரஜோவோ, தமோவோ எந்திரிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, டக்குனு கண்ணன நினைச்சுட்ட அப்படின்னா பிராயச்சித்தம் கிடைக்கும். இல்லைன்னா, அவங்கள நீ பார்த்ததுக்கான பிராயச்சித்தமே கிடையாது. அப்போ உள்ளிருந்து எந்திரிச்சுட்டாலே அது பிராயச்சித்தம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த 2யும் சாடியிருக்கிறார். ஆகையால் இந்த சாத்வீக சிரத்தையின் விஷயத்தில் நீ மிக்க ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு, அது உன்னிடத்தில் குறையாது போகாதபடி அதை நன்றாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஸோ, ரஜோ, தமோவ தான் நான் இந்த அளவுக்கு பேசியிருக்கேன். பட் சாத்விக சிரத்தை கண்டிப்பா உனக்கு வேணும். அத வந்து அந்த உன்ன விட்டு அகலாதபடி எப்பயுமே நீ பார்த்துக்கோடா! அப்படின்னு சொல்லிட்டாரு.
சரி. இப்போ இந்த அளவுக்கு சாத்வீக சிரத்தைக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப சாத்வீக சிரத்தைய நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு உனக்கு சொல்லிக் குடுக்கணுமா இல்லையா? ராஜஸ், தாமஸ விலக்கிடுன்னு சொல்லிட்டேன். ஓகே. சாத்வீகத்த வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். இப்ப சாத்வீக சிரத்தை உனக்கு வளரணும் அப்படின்னு சொன்னா, என்னென்ன மாரி நீ ஃபாலோ பண்ணா, அதுக்கு நெறைய டிப்ஸும், டெக்னிக்ஸும் நான் உனக்கு சொல்லி தரேன். நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா, உனக்குள்ள சாத்வீக சிரத்தை வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, டீட்டெயிலா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துல அத ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்லைட்டா டச் பண்றாரு பாருங்க. "அன்றியும் எந்த ஆகாரத்தை சேவித்தால் அந்த சிரத்தை வழுக்குமோ, அந்த ஆகாரத்தையே நீ சேவிக்க வேண்டும்." அப்ப நீ சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, நீ எத சாப்பிடுறங்கிறத பொறுத்து உன்னுடைய சிரை ரஜோவாக, தமோவாக அல்லது சாத்வீகமாக மாற முடியும். அப்போ நீ சாத்வீக சிரத்தையில மட்டும் தான் இருக்கணும்னா, அப்ப என்ன மாரியான ஆகாரங்கள நீ எடுத்துக்கணும்? சாப்பாடுற சாப்பாட்டுக்கும் உன்னுடைய சிரத்தைக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறாரு. சு சுபாவத்தை விருத்தி பண்ணி வைக்கும் விஷயத்திலோ அல்லது அதை மாற்றி விடுகிற விஷயத்திலோ ஆகாரமே முக்கிய காரணமாகும். சுபாவம் அப்படின்னு சொன்னா, அந்த சாத்வீகம்ங்கிறது ஒரு சுபாவம். ராஜசம் ஒரு சுபாவம். இந்த சுபாவம் அப்படிங்கிறத நம்ம மாத்தி அமைக்கிறதுக்கு இந்த ஆகாரம் ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறார். இதை நீ பிரத்யட்சமாக பார்த்தறிந்து கொள்ளக்கூடும். புத்தி சுவாதீனமாக இருக்கும் ஒருவன் உனக்கு டவுட் வரலாம். என்னது ஆகாரத்த சாப்பிட்டா, ஆகாரத்துல டிஃபரெண்ட் அதாவது என்னென்ன ஆகாரத்த சாப்பிட்டா அதுக்கேத்த மாரி என்னுடைய குணம் மாறிடுமா? அப்படின்னு உனக்கு சந்தேகம் வரலாம். டேய் நான் நிரூபிக்கிறேன். உனக்கு பிரத்யட்சமா நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவர் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. புத்தி சுவாதீனமாக இருக்கும் ஒருவன் கல்லை குடித்தால் உடனே அவன் புத்தி மயக்கம் அடைந்து விடுகிறான் அல்லவா? அப்போ தண்ணி குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கல்ல, எக்ஸாம்பிள் நம்ம நம்ப மாட்டோம்ல எதையுமே. அதனால எக்ஸாம்பிள் சொல்ல சொல்றாரு. அது என்னது ஆகாரத்த சாப்பிட்டா எப்படி குணம் மாறும் அப்படின்னா, டேய் தண்ணி அடிக்கிறவன பார்த்துட்டு தானே இருக்க. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருக்கான்? தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்? ஒரு ஆகாரம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய குணத்துல என்ன மாரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்க. அப்படின்னு அழகா எக்ஸாம்பிள் காட்டுறாரு. உடனே அவன் புத்தி மயக்கம் அடைந்து விடுகின்றான். சவ்வரிசி கஞ்சியை சாப்பிடுவதால் தேகத்தை வாதமும் சிலேத்தமும் வியாபித்துக் கொள்ளுகின்றன. ஜவ்வரிசி கஞ்சிங்கிறது ஆ வாதமும், சிலேத்தமும் 2மே இன்கிரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்றது. இது ஆயுர்வேதத்த படிச்சீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் இதுல. ஸோ பொதுவா வந்து இந்த இடத்துல என்னது வாதமும், சிலேத்தமும் அப்படின்னுலாம் கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஆயுர்வேதத்துல ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, தி பாடி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்புன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பஞ்சபூதங்கள் சமவிகித பெர்சன்டேஜ்னா என்ன? சதவீதம். சதவிகிதம். ஸோ சமவிகித சதவிகிதத்தில் சம அ பேலன்ஸ்டு பெர்சன்டேஜ்ல இருந்தா சரியா? ஸோ அந்த எர்த் எவ்வளோ இருக்கணும்? எர்த் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கணும்? ஏர் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கணும்? வாட்டர் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கணும்? ஈத்தர் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கணும்? அப்படிங்கிறது எல்லாமே சம விகிதத்தில் இருந்தால் நோய்ங்கிறது இல்லன்னு அர்த்தம். இதுதான் ஆயுர்வேதத்தினுடைய பேஸ் கான்செப்ட்டே. அப்போ நோய் எப்படி வரும்? அப்படின்றத ரொம்ப அழகா 3ஆவே பிரிச்சுடுறாங்க. சரியா? எந்த 3ஆ பிரிக்கிறாங்கன்னா, அதிக காற்று, அதிக வெப்பம், அதிக தண்ணி. சரியா? மொத்தம் பஞ்சபூதங்களும் ஆ ஏற்ற இறக்கம் இருக்கும். பட் மேஜர் தோஷாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறது என்னன்னா, தோஷம் அப்படின்னு சொன்னா நோய்ன்னு வச்சுக்கோங்க. அதிக வாட்டர வந்து கஃபா அப்படின்னு சொல்றாங்க. கபம் அல்லது சிலேத்துமம். இந்த சிலேத்துமம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அத கபம்னு சொல்லலாம், சிலேத்துமம்னு சொல்லலாம். அப்ப அந்த வார்த்தைய நீங்க கேட்க உடனே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரத்துல தண்ணீரின் விகிதாச்சாரம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். கபம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது சிலேத்துமம் அப்படின்னு அர்த்தம். காற்றின் விகிதாரம் அதிகமாயிடுச்சுன்னா, அதுக்கு வாதம் அப்படின்னு பேரு. வாத்தா அல்லது வாதம்னு பேரு. நெருப்பின் விகிதாசாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பித்தா அப்படின்னு பேரு. சரியா? இது ஆயுர்வேதத்தினுடைய டெக்னிக்ஸ். சோ அத இங்க கொண்டு வந்து காட்டுறாரு. ஜவ்வரிசி கஞ்சிய குடிச்சா அந்த வியும், கேயும் அதாவது வாதமும், சிலேத்தமும் அதிகரிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாரு. ஜுரத்தில் நீர் முதலியவை குடிக்க தகுந்தவையா என்ன? பயங்கர காய்ச்சல்ல இருக்கும்போது நீ பச்ச தண்ணிய குடிக்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அத குடிக்கலாமா என்ன? அன்றியும் அமிர்தத்தை உட்கொண்டால் மரணம் தடுக்கப்பட்டு போகிறதல்லவா? பெஸ்ட் அடுத்து ஃபைனல் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டாரு. டேய் காய்ச்சலா இருக்கும்போது இதத்தான் குடிக்கணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட் டாக்டரே சொல்றானா இல்லையா? நீ பாட்டுக்கு இந்த வியாதியில இருக்கும்போது அத சாப்பிட்றாதடா அப்படின்னு சொல்றானா இல்லையா?
அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடலையே இந்த ஆகாரம் மாத்துது அப்படின்னப்போ, அந்த மனதையும் அது மாற்ற வல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராரு. அதே மாரி அமிர்தத்தை உட்கொண்டால் மரணமே தடுக்கப்பட்டு விடுகிறது. விஷத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட மாத்திரத்தில் தேகமெல்லாம் விஷம் பரவி மரணம் நேடுகிறது அல்லவா? அதே மாரி விஷம் சாப்பிட்ட உடனே செத்தே போயிடுறான்ல. வெறும் ஆகாரம் தான். ஆகாரத்துல என்ன இருக்குன்னு நீ கேட்காத. ஆகாரத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படியே எந்த ஆகாரத்தை புசிக்கின்றோமோ அதற்கு தக்கபடியே சரீரத்தின் தாதுக்கள் ஆகிவிடுகின்றன. சரீரத்தின் தாதுக்கள்னா, அந்த 7 ஆயுர்வேதத்துல 7 தாதுக்கள் சொல்லப்படும். என்னடா சொல்றா தெரியுமா? ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்ட 7 தாதுக்கள். எடுத்த உடனே ஆ ஏய் எச்சில் நீர் தானே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேஸ்ட். ஃபர்ஸ்ட் தாது வந்து எச்சில். உமிழ் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் தாது. நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் ரத்தம் தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து அடுத்த தாது வந்து இரத்தமாக மாறுகிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நமக்குள்ள 7 தாதுக்களாக மாறுகிறது அப்படிங்கிறத ஆயுர்வேதம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஸோ நீ ஏன் வந்து சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபர்ஸ்ட் தாது அந்த எச்சில் நீர் அந்த சுவைத்து ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்ட்டா எச்சிலுக்கு வந்து ரசம்னு சொல்லுவாங்க. சரியா? ரசம்னா சுவைத்து சாப்பிடு. அப்ப அந்த சுவைய பட்ட உடனே ஃபர்ஸ்ட் வந்து தாது ரசம்னு சொல்லக்கூடிய தாது. அந்த நீர் சுரக்கணும். அது சுரந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து ரத்தம். சோ அது என்ன தாதுவா மாறுது அப்படின்னா, அந்த உணவானது ரத்தமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரத்தமாக மாறி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து எலும்பா? மஸ்குலர் டிஷ்யூஸ். மஸ்குலர் டிஷ்யூஸ். அத வந்து மன்சா அப்படின்னு சொல்லுவாங்க. மானசா. மஜ்ஜ. எலும்பு மஜ்ஜை தான் அடுத்து வரும். இல்லங்க, அதுக்கு அடுத்து வந்து அடிபாய்ட் டிஷ்யூஸ், மெட், அஸ்தி. 7 தாதுக்கள கேட்டா நீ என்னமோ பெத்துட்டு இருக்க. அதுதான் 7 தாதுக்கள் தானே இது. மனசா, மெட், அஸ்தி, மஜ்ஜா, அப்புறம் வந்து சுக்ரா. எலும்புக்கு தான் அந்த பேரா அப்படின்னா? சான்ஸ்கிரிட்ல ஏன் படிக்கிற? அதான் மஸ்குலர் டிஷ்யூஸ் தமிழ் எனக்கு தெரியாதுங்க. சரிம்மா, அத நான் அப்புறமா சொல்றேன். ஸோ அந்த 7 தாதுக்களாக மாறுகிறதுன்றதுல மேஜரா எனக்கு தெரிஞ்சு ரசம், ரத்தம், டிஷ்யூஸ். ஆ திசுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்து. நெக்ஸ்ட் வந்து எலும்பாக மாறுறதா இருந்தா, எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜையாக மாறுறதா அதுதான். அதுக்கப்புறம் உடம்புல சுக்கிரம், சுரோனிதம்னு சொல்லக்கூடிய அந்த தாதுக்களாக மாறுது. இந்த ஃபைனல் எசன்ஸ் தான் வந்து சுக்கிரம், சுரோனிதம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே பாடியில இருக்கணும். இது இல்லைன்னா நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த 7 தாதுக்களும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இந்த உடம்புக்கு. சரியா? இப்ப நான் படிக்கிறேன். எந்த ஆகாரத்தை புசிக்கிறோமோ, அதற்கு தக்கபடியே சரீரத்தின் தாதுக்கள் ஆகிவிடுகின்றன. அப்ப நீ ஆகாரத்தை எப்படி புசிக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 7 முக்கியமான தாதுக்கள் அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. தாது ஸ்திதிக்கு தக்கபடியே அந்தர சுபாவமும் ஆகிவிடுகிறது. இப்ப ஏன் பாடிய பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, பாடிய பேஸ் பண்ணி தான்டா மைண்டே அமையுது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ, தாது ஸ்திதிக்கு தக்கபடி தான் அந்தரங்கத்தின் சுபாவமும் அப்படின்னா மனசின் சுபாவமும் அமைகிறது. பாத்திரத்தில் சூடு ஏறினால் அதில் உள்ள நீரும் சுடப்பட்டு போவது போலே தாது ஸ்திதிக்கு தக்கபடி சித்த விருத்தி ஆகிவிடுகிறது. மனசுங்கிறது இவர் கிட்டத்தட்ட தனியா சொல்லிட்டாரு. பாடிங்கிறத உடம்பா சொல்லிட்டாரு. அப்போ ஆ பாத்திரத்த சுட வச்சா உள்ள இருக்கிற தண்ணியும் சேர்ந்து தானே சூடாகும். அந்த மாதிரி இங்க வந்து நீ இந்த பாடியில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. தக்கபடி சித்த விருத்தி ஆகிவிடுகிறது. ஆகையால் சாத்வீகமான ஆகாரங்களை புசிப்பதால் சத்துவம் விருத்தி அடைகிறது. மற்ற ஆகாரங்களால் ரஜஸ் தமஸின் விருத்தி அடைகின்றன. ஆகையால் சாத்வீக ஆகாரம் எதுவென்றும், ரஜச தாமச ஆகாரங்கள் எவை என்றும் உனக்கு சொல்லப் போகின்றேன். கவனமாக கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.